காஞ்சிபுரம் தாலுகா காரை கிராமத்தில் செயல்பட்டு வருகிறது இந்த அட்டை பெட்டி தயாரிக்கும் நிறுவனம். சம்பவத்தன்று வழக்கத்துக்கு மாறாக அங்கு போலீசார் குவிந்திருந்தனர். வெளியே ஒரு கூட்டம் கண்ணீரோடு காத்திருந்தது. சிறிது நேரத்திலேயே போலீசார் ஒரு பெண் சடலத்தை மீட்டிருக்கிறார்கள். கூடியிருந்தவர்களின் அழுகுரலுக்கு நடுவே அந்த சடலத்தை ஆம்புலன்ஸில் ஏற்றிய போலீசார் உடற்கூறாய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். சடலமாக மீட்கப்பட்டவர் FC மேரி, ஆண்டி சிறுவள்ளூர் பகுதியைச் சேர்ந்தவர். இவரது கணவர் சுரேஷ். இந்த தம்பதிக்கு 2 பிள்ளைகள் உள்ளனர். கூலி வேலை செய்து வந்த சுரேஷுக்கு சமீபத்தில் உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்கிறது. சரிவர வேலைக்கு செல்ல முடியவில்லை. இதனால் குடும்ப பாரத்தை சுமக்க FC மேரி காஞ்சிபுரம் பொன்னேரி கரை பகுதியில் பிரவீன்குமார் என்பவர் நடத்தி வரும் அட்டை பெட்டி தயாரிக்கும் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்திருக்கிறார். ஒரு நாளைக்கு 200 ரூபாய் கூலி கொடுக்கப்பட்டிருக்கிறது. காலை 10 மணிக்கு வேலைக்கு செல்லும் FC மேரி மாலை 6 மணிக்கு வீடு திரும்புவது வழக்கம். 2 நாட்களாக இப்படித்தான் வேலைக்கு சென்று வந்திருக்கிறார். 3வது நாள் காலை 10 மணிக்கு வேலைக்கு சென்ற FC மேரி மாலை 6 மணி ஆனதும் வீட்டுக்கு வரவில்லை. 6, 7 ஆனது, 7, 8 ஆனது. ஆனால் FC மேரி வீடு வந்து சேரவில்லை. இதனால் பதறிப்போன குடும்பத்தினர் FC மேரியை தேடி அவர் வேலை செய்யும் கம்பெனிக்கு சென்றிருக்கிறார்கள். அங்கு செந்தில்நாதன் என்பவர் இருந்திருக்கிறார். அவரிடம் விசாரித்த போது FC மேரி வேலை முடிந்ததும் உடனே கிளம்பி வீட்டுக்கு சென்று விட்டதாக கூறியிருக்கிறார். இதனால் சுரேஷும் உறவினர்களும் மீண்டும் ஊர் முழுவதும் தேடியிருக்கிறார்கள். ஆனால் எந்த தகவலும் கிடைக்கவில்லை. இந்த சூழலில்தான் மீண்டும் அட்டை பெட்டி கம்பெனிக்கே வந்து தேட தொடங்கியிருக்கிறார்கள். அப்போது செந்தில்நாதன் அங்கு இல்லை. அட்டை பெட்டிகள் சேமிக்கும் இடத்துக்கு சென்று பார்த்தபோது இரத்த கரைகள் இருந்துள்ளன. இதை பார்த்ததும் அவர்களுக்குள் பயம் தொற்றிக்கொண்டது. FC மேரிக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது என மனதில் வேண்டிக் கொண்டே அந்த இடத்தை சல்லடை போட்டு சலித்திருக்கிறார்கள். அவர்கள் எது நடந்துவிடக் கூடாது என்று பயந்தார்களோ கடைசியில் அது நடந்துவிட்டது. ஆம், FC மேரி அந்த அறையின் மூலையில் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்திருக்கிறார். உடனே போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி ஆய்வு செய்திருக்கிறார்கள். தலையில் இரும்பு ராடால் தாக்கியதற்கான தடயங்கள் இருந்துள்ளன. யாரோ கொடூரமாக அடித்து கொன்றிருக்க வேண்டும் என முடிவுக்கு போலீசார் வந்திருக்கின்றனர். அதோடு FC மேரி அணிந்திருந்த தங்க தாலி செயின், கம்மல் என மொத்தம் 5.5 சவரன் நகைகள் காணாமல் போயிருக்கிறது. ஆதாய கொலையாக இருக்கலாம் என்ற கோணத்தில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அப்போதுதான் அங்கு வேலை பார்த்து வந்த செந்தில்நாதனிடம் முதலில் விசாரித்த போது FC மேரி வேலை முடிந்ததும் வீட்டுக்கு சென்று விட்டதாக கூறியது சுரேஷுக்கு ஞாபகம் வந்திருக்கிறது. போலீசாரிடம் இதை பற்றி கூறியிருக்கிறார். போலீசார் செந்தில்நாதனை தேடியிருக்கிறார்கள். அவர் தலைமறைவாகி இருப்பது தெரிய வந்திருக்கிறது. நகைக்காக செந்தில்நாதன் FC மேரியை அடித்து கொலை செய்திருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் அவரை தேடி வருகின்றனர். அவரிடம் நடத்தப்படும் விசாரணைக்கு பிறகே நடந்த கொலைக்கான முழு காரணமும் தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.